இர்ரெகுலர் வெர்ப்ஸ் பார்க்கலாம். இர்ரெகுலர் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது, இது வந்து ஈடி ரூல ஃபாலோ பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எப்படின்னா, கோ அப்படின்னா வென்ட். அதுக்கு அந்த வேர்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருந்த மாதிரி இருக்கும். ஈட்னா ஏட், கம்னா கேம், ஷி சி அப்படின்னா சா. இப்போ கோ அப்படின்னா என்னன்னா, போயிட்டுருக்குது. அது போயிட்டோம் அப்படின்னா வென்ட். ஈட் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்குது. ஏட் அப்படின்னா ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். கம்னா இப்போ வந்துட்டுருக்காங்க அப்படின்னா கேம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. சீனா பார்க்குறது, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னா சா. டேக்னா அது எடுக்கிறது. டுக்னா நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. இதுக்காண்டி நிறையவே புக்ஸஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி V2 வெர்ப்ஸ்க்கு எப்படி வந்து இந்த மாதிரி வெர்ப் வந்தா எந்த மாதிரி வெர்ப் 2வா மாறும் அப்படிங்கிறதுக்கு நிறையவே இருக்குது. நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, நம்ம டெய்லி இங்கிலீஷ்க்கு நம்ம எத யூஸ் பண்ண போறோம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ பேசுறதுக்கு, இன்னையோட ஆக்ஷன பேசுறதுக்கு, நம்மளோட பழக்கவழக்கங்கள பேசுறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம முன்னாடி நடந்தது எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியா, சிம்பிளா அந்த V2 வெர்ப் மட்டும் படிச்சுட்டோம்னா, ஈஸியா நம்ம பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்தையுமே பேசிறலாம். இப்போ இதுக்கு சென்டென்ஸ்லயே எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். ஐ வென்ட் டூ மார்க்கெட் அப்படின்னா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஷி ஏட் ஃபுட். அவ ஆல்ரெடி சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதுலயுமே ஐ வந்திருக்கு, ஷி வந்திருக்கு. வெர்ப் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்ல. வெர்ப்ல எந்த வெர்ப் ஃபார்ம்க்கு எந்த சேஞ்சஸுமே வராது. நார்மலா தான் இருக்கும். எல்லா வெர்புக்குமே சேம் ஃபார்மேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அண்ட் அதில வந்து எந்த மாதிரி வெர்ப்ஸ்லாம் இருக்கு. இர்ரெகுலர் வெர்ப்னா எப்படி, ரெகுலர் வெர்ப்னா எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு.